ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் குயிக்காக பார்க்கலாம். சனிக்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளத்தில் எடுத்த விலாக் அண்டு கொஞ்சம் குக்கிங்கும் ஆட் பண்ணியிருப்பேன். சனிக்கிழமை ஃபுல்லாகவே எனக்கு ஆர்டர் பேக்கிங் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ப்ராடக்ட்டு புதுசாக லான்ச் பண்ணுறது, அந்த கேட்லாக் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது, இன்க்ரீடியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வீடியோ கிளிக் எடுக்க முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ஆயில் அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவாக இருக்கும். ஸோ சனிக்கிழமை எனக்கு ஆர்டரில் கொஞ்சம் பெரிய ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட் ஃபாரின் போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு 20 சோப் கிட்ட பல்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பேட்ச் டெஸ்ட்டுக்கு கூட இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோப் வாங்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் 20 சோப் அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் டைமே அவங்க 3 சோப் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ ஊரில் இருக்கேன், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. அண்ட் தென் 2 மந்த்துக்குள்ளே நான் ஃபாரின் போயிடுவேன். அப்பையும் யூஸ் பண்ணுறதுக்கு 20 சோப் இப்போயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட சோப்பு 40 நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன சோப்பு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய முல்தானி மட்டி சோப் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி அப்படி தான் எனக்கு டே போச்சு. சண்டே ஃப்ரெண்டோட மேரேஜ் அண்ட் ஃப்ரெண்டோட பிரதர் மேரேஜ், ரெண்டுத்துக்குமே ஒரே ஊர் தான். சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கின ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கிளம்பணுன்னு தான் எல்லா வீடியோவுமே எடுத்தேன். பட் பாதி வீடியோவுக்கு மேலே எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டு இடையில அப்படியே அவங்க நின்னாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிருப்போம், அங்கே அவள் ஆட் ஆகிருப்பா. ஸோ அவளை தான் சுகந்தி, அவளையும் கூப்பிட்டுட்டு அப்படியே போயாச்சு. ஸோ அவள் தான் பின்னாடி வந்துட்டுருக்கான். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, தனியாக ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். தனியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது காலம் போக போக நம்ம பெண்களுமே நல்லா முன்னேறுறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி இஷ்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்மையாகவே ஏதாவது ஒரு நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது. இன்னும் நல்ல பாதுகாப்பாக போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என் மைண்டில் நானும் என் ஹஸ்பண்டும் போவேல, அதுதான் பேசிட்டு போனோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. விவசாயிகள் எல்லாமே இன்னும் இது பண்ணாமல், எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விவசாய நிலங்கள் அழியாமல் இருக்கிறதுனா திருநெல்வேலியில் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு நிறைய பிளேசஸ் கூட உண்டுன்னு நினைக்கிறேன், விருதுநகர் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன், திண்டுக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வயல் அப்புறம் இந்த ஃபார்மர் இது எல்லாமே இன்னும் அழியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன்னா ஹஸ்பண்ட் எடுக்காத அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு தாத்தா இருக்காங்க பாருங்க, அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இவளையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க, நல்லா மாடு ஆடு மேய்ப்பான்னு என்னையே சொல்கிறாங்க. அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே காட்டு நெல்லிக்காய் அந்த மரம் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி எல்லாமே நிறைய இருந்தது. அதெல்லாம் ஒரு மெமரிஸ். நான் இது என்னோடய பெரியம்மா ஊர். ஸோ அங்கே தான் ஒரு கொஞ்ச நாள் இருந்து ஸ்டே பண்ணி படித்தேன். அதனால் ஒரு மெமரியாக இருந்தது. இங்கெல்லாம் நாங்கள் நடந்து போவோம் பஸ்லேருந்து இறங்கி. ஸோ அது எல்லாமே ஒரு மெமரியாக இருந்தது. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்குமே ரீச் ஆகிட்டு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு நல்ல ஒரு விசேஷம் போட்டுட்டு அப்புறம் நம்ம முக்கியமாக நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு பரிமாறுறதுக்கெலாம் பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் பரிமாறிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஸோ அதையுமே இது பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பேரை நல்லாவே பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வரும்போது தான் கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு நான் பொய் சொல்ல விரும்பலை. எனக்கு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு பேக்கரி, சூப்பரான பேக்கரி உண்டு, பாலாஜி பேக்கரின்னு நினைக்கிறேன், தெரியல, இதில் இருக்கும். ஸோ மறந்துடுச்சு எனக்கு. ஸோ அங்கே தான் ஒரு கேக்கு, 2 பீஸ் கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு வந்தோம். ஸோ இது ஒரு ரெசிபி.
ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட் வந்து அந்த மெத்தடில் வரும். பாட்டிங்கெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த டேஸ்ட் இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு என் பாட்டியோட கைப்பக்குவம், எங்கள் அப்பாவோட பாட்டியோட கைப்பக்குவம்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு தெரில, சும்மா உருட்டினாங்களான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுள்ளுனே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரே ஒரு முந்திரி பருப்பு, அதெல்லாம் ஆப்ஷனல் தான். பட்டை, அப்புறம் வந்து புளி, பட்டையுமே ஆப்ஷனல் தான். ஒரு ஏலக்காய், இதுவும் ஆப்ஷனல் தான். போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சோம்பு, அப்புறம் வந்து அதாவது பெருஞ்சீரகம், இது மிளகு, அப்புறம் ஜீரகம், புளி இதெல்லாமே கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பிறகு மிளகு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க, பவுடரும் நான் சேர்த்துப்பேன். ஸோ அதனால் அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 2 பல்லாரி, இதையுமே வந்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்படின்றது அந்த ஒரு கண்ணாடி பதம் வரும்ல, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் போடுறதுக்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு போட்டிங்க, வதக்கிட்டு அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பல்லாரின்னு சொன்னேன், அது கூடயே ஒரு 6 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பூண்டு, இதெல்லாமே நான் அரைச்சே வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் உப்புமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 3லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கொத்தமல்லி பொடி, இது எல்லாமே சேர்த்திட்டு அதையுமே நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போடுறேன். நீங்கள் அதை சில்லாக கீரி கூட போட்டுக்கலாம், இல்லை துருவின தேங்காய் அதனாலும் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து இஞ்சி பூண்டு தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன், முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இதையுமே எல்லாமே சேர்த்துக்கோங்க. சில பேர் இஞ்சி பூண்டு வந்து முன்னாடியே சேர்த்து வதக்குவாங்க, அது எல்லாமே நீங்கள் எப்போனாலும் போட்டு வதக்கிக்கலாம், முன்ன பின்ன போட்டுக்கலாம். ஆனால் இன்க்ரீடியன்ட் தான் முக்கியம். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல பொடி வகைகள், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்படின்ட்டு இல்லை, ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. எண்ணெயெல்லாம் ஊறி ஒரு நல்லா இதுவே பார்க்குறக்கு கிரேவி பதமாட்டு நல்ல மீன் குழம்பு வாசனை இதுலேயே வந்துடும். இந்த மசாலா வந்து நீங்கள் சீ ஃபுட் எதுனாலும் செய்வோம்ல, நண்டு, அப்புறம் ப்ரானு ஃப்ரை பண்ணுறது, ப்ரான் ஃப்ரை பண்ணுறது, இது மீன் பொரிக்கிறது, எல்லாத்துக்குமே இந்த மசாலாவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வகை மீனுக்குமே இந்த மசாலாவே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல பொடி வகைகள், இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா வதக்குறோம்ல, இதில் தான் இதோடய டேஸ்ட்டே இருக்குது. இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கிற இந்த பொடி வகைகள் வந்து ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப அந்த பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த தக்காளி, பல்லாரிலாம் இருக்குல்ல, அது நல்லா வதங்கியிருக்கணும். அந்த பச்சையாக அரைவேக்காடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா வதங்கியிருக்கணும். அதுதான் வந்து இந்த குழம்புக்கே நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது. சில பேர் இது எல்லாமே பச்சையாக அரைச்சி குழம்ப நல்லா கொதிக்க வச்சு வைப்பாங்க, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுவாங்க, வதக்கிட்டு அரைச்சிட்டு கொதிக்க கூட விட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே குக்காகி தான் இருக்குது. ஸோ தாளிச்சம் பண்ணிவிட்டு இதை மசாலா ஊற்றிட வேண்டியதான். ஸோ இப்போ கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கடுகு, கொஞ்சமாக சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு போட்டுக்கோங்க. கெட்டியாக வேணும்னா இது கூட கொஞ்சமாக ஒரே 1 டம்ளர் மட்டும் சேர்த்திக்கலாம். இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா தாராளமாக இது வந்து 1 செம்பு தண்ணி வரைக்குமே சேர்த்திக்கலாம், அந்தளவுக்கு கட்டியாக தான் இருக்கும். அதனால் மசாலா கொதிஞ்சு வந்த உடனேவும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இதே மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் அந்த கலருக்காகவும் அந்த புளிப்பு சுவைக்காகவும் நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பொடி வந்து போடுறேன். இது கூட
கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. நம்ம மசாலா குழம்பு, மீன் குழம்பு கரைப்போல் அதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம எத்தனை மீன் போடுறோமோ அந்த மீனை வந்து குறுக்கால ஒரு 2-3 கட் பண்ணிக்கோங்க. கீறி விட்டுட்டு இதை வந்து அதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிரும். அந்த கேப் இருக்குள்ள அதுக்குள்ளேயுமே நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே நல்லா போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு ரொம்ப அப்படியே கருகிற மாதிரி கிறிஸ்பியாக இருக்குல்ல அந்த மாதிரி பொரிக்காமல் குக் ஆகுற அளவுக்கு மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லேயர் நல்லா கொஞ்சம் நொறு நொறுன்னு இருக்கிற மாதிரியும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி. சில பேர்லாம் நல்லா எல்லாமே முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி, எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. ஃபிஷ்ஷு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ஏதோ ஒரு வத்தல், மீன் வத்தல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம், பட் மசாலா இன்க்ரீடியன்ட் இதுதான் போட்டுட்டு நல்லா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே சூப்பராக இருக்கும். சண்டே இது தான் சமைச்சது. அந்த மீன் குழம்பும் கொஞ்சம் நிறையவே இருந்தது. மண்டே வந்து அதை வச்சுட்டு அப்புறம் ரசம் வச்சேன். ரசம் வச்சுட்டு சரி பச்சைப்பயிறு துவையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ரெசிபியுமே நான் கிளிக் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணுறேன். ஒரு 5 ஸ்பூன் பச்சைப்பயிறுனா 1 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் விடாமல் இதை நல்லா வறுத்துக்கோங்க. கலர் வந்து அந்த ப்ரௌன் கலர் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். இது வறுக்கணும், ஆனால் அந்த க்ரீன் கலர் இல்லாமல் நல்லா வறுத்து ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் வறுத்தாலே போதும். இது பச்சையாக இந்த துவையல் பண்ணினாலுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து வறுத்து பண்ணோன்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு ஜீரகம் அண்ட் கடுகு இந்த 2யுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சீரகம் போட்டிங்கன்னா கரியருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அந்த துவையலுக்கு சேர்த்த இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்து அதையுமே அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் தேங்காய், கீறின தேங்காய் போட்டுட்டு இதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்புமே போட்டுக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இப்போவே வேணாலும் வத்தல் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட வத்தல் இல்லை, நான் வத்தலை வந்து ஃப்ளெக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி அதை வந்து ஃபைனலாக சேர்த்துப்பேன். வத்தல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாயும் சேர்க்கலாம், பட் வத்தல் போட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து பொடி மாதிரியும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பொடி ஆயிரும், துவையல் ஆயிரும். அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா திரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா பொடி ஆயிரும். ரைஸ் கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப இது ரைஸ் கூட தான் நான் துவையல் மாதிரி அந்த ரசம், ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த துவையல் சாப்பிட்றக்காண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா பொடி மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்களா, அரைச்சி வச்சதுக்கப்புறமும் ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கிற மாதிரி வரும். ஸோ இது வந்து புதுசாக நம்மளோட அம்முலிங்க, நம்ம பழைய ஒயிட் கலரில் இருப்பாங்கள்ல அந்த அம்முலி வந்து டெத்துங்க. போன சனிக்கிழமை டெத்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுலேருந்து மீண்டு வர முடியல. பெட்டு தான், நாய் தான், ஆனாலும் மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, போயிட்டா அப்படின்ற மாதிரி. அதை மறக்கணுன்றதுக்காண்டியே இந்த கருவாச்சி அம்முலியை வந்து பிடிச்சிருக்கேன். இவளை பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கான்ட்டு. அம்முலி வந்து எங்கெல்லாம் விளாண்டுட்டு தெரிஞ்சாலோ அந்த அவளோட ஸ்மெல்லு அவளோட இனத்துக்கு தானே தெரியும். அங்கெல்லாம் இவள் போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி இது பண்ணுறா. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. பழகாத ஒன்று இப்படி போய் இங்கெல்லாம் நம்ம இனத்துல ஒருத்தங்க லாந்திருக்காங்களோ பழகிருக்காங்களோ அப்படின்ட்டு இதுவே பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தோணுச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அம்முலியோட ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதுக்கு வேண்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நல்லபடியாக வளர்த்து எடுத்துடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.